அவர் சேனல். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவ தேர்வு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் 2026 இப்போ கரண்ட் இயர் லாஸ்ட் இப்போ முடித்த கொஷின் பேப்பர் தான் இது. எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலுமே அதை மாடலாக வச்சுக்கோங்க. நமக்கு நம்ம கையில் கொஷின் பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் எது ஒரிஜினல், இதுதான் நமக்கு வரும் அப்படின்றத யார் சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. வேணும்னா சொல்கிறவங்க அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் மாடலாக எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷின் பேப்பரையும் மாடல் கொஷின் பேப்பராக ட்ரீட் பண்ணுங்கள். 50 மதிப்பெண். அதே மாதிரி தமிழ் மீடியம்கான சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸோ இல்லை உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஸ்டடி பிளான்லேருந்து எல்லாமே அப்லோட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, அறிவியல் கொஷின் பேப்பரு நமக்கு எந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் எந்தெந்த சாப்டரில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். நான் இப்போது 3ஆம் இடைப்பருவத்திற்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. பட் முழு ஆண்டு தேர்வுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மீடியம்கான செப்பரேட் சேனல். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த சேனலை ஃபர்தராக கொண்டு போக முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. கட்டாய வினா 16th ஒன். இது எப்போவுமே நீங்கள் அறிவியல் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னா, அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியலில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சிட்டோடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு இருக்குது இல்லையா, அதை பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி 2 மார்க்கில் அந்த ஒரு கணக்கு வந்துடும். அதே மாதிரி வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு பார்த்திங்கன்னா 4 மார்க்கில் வரும். வரையறு என்றால் என்ன, விதி, அதுக்கு அடுத்தது வேறுபடுத்துக, இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கூற்று காரணம் இது 1 மார்க்கில் படிச்சிருவோம். ஓகேங்களா? அடுத்து தன் வெப்ப ஏற்பு திறன் வரையறு ஒன்று கொடுத்துருக்காங்களா, சூப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன கேட்டிருக்காங்களா. அடுத்தது வேறுபடுத்துக பாருங்கள், 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணதில், அதாவது எந்த மாதிரி டைப்பில், அதில் 4 கொஷின் கேட்டுட்றாங்க. அதே மாதிரி அந்த கணக்கு நம்ம தரோவாக பார்த்துருந்தோம்னா 5 கொஷின் இதில் ஆன்சர் பண்ண முடியும். 6வது பார்த்திங்கன்னா அந்த கூற்று காரணம் நமக்கு 1 மார்க்லேயே வருது. ஓகேங்களா? அடுத்தது பகுதி 3 4 மதிப்பெண். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, வேறுபடுத்துக ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்து 1 மார்க் படிச்சிருந்தால் அந்த பொறுத்துக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே 4 மார்க்கில் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம், பண்புக்கூறுகள், இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பயன்கள், அந்த மாதிரி, அதாவது பண்புக்கூறுகள், கேரக்டரிஸ்டிக்ஸு, பயன்கள், யூசஸ்ஸு, அடுத்தது வேறுபடுத்துக மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயன்கள், பண்புக்கூறுகள், வேறுபடுத்துக, வேறு என்னென்னா முக்கியத்துவம். ஓகேங்களா? முக்கியத்துவம், அந்த மாதிரியான கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பகுதி 4 பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி 7 மதிப்பெண். ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக அல்லது ஆபத்தான 3 ரெசின் குறியீடுகள் யாவை, இது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மீன் வளர்ப்பு குளங்கள், அதோட வகைகள் என்ன, நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி. ஸோ எந்த கொஷின் தெளிவாக தெரியுமோ அந்த கொஷினில் நம்பர் போட்டுட்டு ஆவா இல்லை ஆவா அப்படின்றத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.